வெல்கம் டு Raghulan. இன்றைக்கி நம்ம வந்து பாரிஸில் இருக்கிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நாட்ஸ்னு ஒரு இடத்துல தான் இப்போ வந்து பாரிஸ் வந்திருக்கோம். ஒரு 2 days பாரிஸில். இட்ஸ் a பியூட்டிஃபுல் சிட்டி. ஸோ இது லூவர் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டெஸ்டினேஷன்ஸ் இது. ஸோ இந்த டெஸ்டினேஷன் வந்து நிறைய படத்துலலாம் வந்திருக்கு. டாவின்சி கோடு, அதுக்கப்புறம் டாம் க்ரூஸ் படம், அந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து இந்த லொக்கேஷன் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி மியூசியம். இது கீழே வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இது. பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃப்ரான்ஸ் இது. வந்ததில் ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்ட்ரி. கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸை விட பழமையான சிவிலைசேஷன் வந்து இந்தியா. அது ஒரு சிவிலைசேஷன் கிடையாது ஆக்சுவலி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவிலைசேஷன் நமக்கு இது பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1000 சிவிலைசேஷன்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கும். அதுமாதிரி குட்டியாக வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிச்சான ஒரு கண்ட்ரி இது. அங்கே இருந்து நான் ஆஸ்திரேலியா போனேன். ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ நம்ம ஃப்ரான்ஸ் வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் கவனித்தது என்ன அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் மைண்டில் ஸ்ட்ரைக்கே ஆகாது எங்கே போனாலும். ஏன்னா மொத்தமாக கண்ட்ரியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் தான். அந்த எல்லாமே அந்த டவுன்ஸ் சிட்டிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணதே ஒரு 300 வருஷம் தான். ஸோ அதனால் இருக்கிற பில்டிங்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் எதுவுமே இருக்காது. எல்லாமே மாடர்ன் பில்டிங்ஸாக இருக்கும். ஈவன் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப யங் ஏஜில் பண்ணதாக இருக்கும். 200 years 150 years அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரான்ஸ் வந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். அதுக்குமே இன்னொரு வீடியோ சொல்லியிருப்பார், ரோட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நம்ம பைக் வச்சுட்டு இங்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம் செம்மக்காண்டாக இருக்கும். கார்லாம் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஏன் ரோட்ஸ் நேரோவாக இருக்குது அப்படின்னா ரோட்டில் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ், அதாவது இந்தமாரி அந்த காலத்து பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் இடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் வந்து 400 வருஷம் ஓல்டு, 500 வருஷம் ஓல்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸ் இடிக்காமல் இருக்கிறதுனால ரோடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ரோட்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்தமாரி பில்டிங்ஸை பார்க்குறதுக்கு தான் க்ரௌட் வருது. இப்போ இதுவே வந்து ஒரு ரெகுலர் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இவ்வளோ கூட்டமே இருந்திருக்காது. இதுக்கு கால்வாசி கூட்டம் கொண்டிருக்காது. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்களே தவிர இங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தோணியிருக்காது. பட் அகெயின் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சிட்டிஸ் வரப்போ வந்து யூ கேன் லேர்ன் ஸோ மச் திங்ஸ் கைஸ். ஐ திங்க் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் டிசைனில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இ-பைக்ஸோ, இல்லை வந்து ஈவன் இப்போ பப்ளிக் ரிலேட்டடாக வந்து ஏதோ ஒரு நீங்கள் ஆப் பண்ணுறீங்க. இப்போ ஏர்பிஎன்பி மாரி ஒரு ஆப் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஊபர் மாரி ஒரு ஆப் பண்ணுறீங்க, ரைட் ஷேர் ஆப். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணுறீங்க விச் இஸ் டார்கெட்டிங் லைக் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றப்ப வந்து இந்தமாரி ட்ராவலிங் பண்ணுறப்ப யூ கேன் லேர்ன் ஸோ மச் திங்ஸ் கைஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இ-பைக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன குட்டியாக நிறைய மைனர் இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய யூஎஸ்பிஸ், யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ லைம் பைக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பைக் எடுத்து நான் சும்மா சுற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பம்ப், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கம்பெனிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா they have a minor variation. ஸோ அந்த பைக்கோட கன்ஃபிகரேஷன்ஸாக இருக்கட்டும், ரேஞ்சாக இருக்கட்டும், அண்ட் ஓட்டுற விஷயமாக இருக்கட்டும். அதில் வந்து இப்போ சில பேர் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, லைட் இருக்குது, பெல் இருக்குது, ஸ்டாப் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. அந்தமாரி வந்து நிறைய சின்ன அட்ராக்டிவான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த இ-பைக்கில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே உட்காந்து ரிசர்ச் பண்ணுறது, மார்க்கெட் ரிசர்ச் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஒரு டூரிஸ்ட் விசா போட்டு இங்கே வந்து ஒரு 2 weeks 3 weeks இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ பிஹெச்டி. அந்த 2 weeks நீங்கள் இருக்கிற இ-பைக்ஸ் எல்லாத்தையும் ஓட்டிட்டு மக்கள் அதில் இருக்கிற பிரச்சனை ரிவ்யூஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதில் எந்த பைக்கில் எது பிடிச்சிருக்கு, எந்த ஃபீச்சர் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். யூ கேன் பில்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் அப். அதில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இன்னோவேஷன் கைஸ். சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து கார்பேஜ் கலெக்ஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தேர் மேக்கிங் ஸ்மால் இன்னோவேஷன்ஸ். ஸோ அந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்டு கார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது வரைக்கும் கேள்வியே படாத நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் நான் பார்த்தேன். அது நான் குளோபல் மார்க்கெட்டில் அந்த லோகோஸ் கூட நான் பார்த்ததில்ல, அந்த பேரே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ கார்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து ஓடுது.
அண்ட் நிறைய எலக்ட்ரிக் கார்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டியில் வந்து we can learn about latest innovations. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ரியலி குட் திங் கைஸ். நம்ம இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க மார்க்கெட்டில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, லிட்டில் டிட்பிட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த இடத்தையும் காமிக்கிறதுக்கு தான். அண்ட் ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி ரொம்ப பெரிய க்ரௌட் இல்லை, ரொம்ப பெரிய இடம். அண்ட் எல்லோரும் அங்கங்கே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, விச் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து டைம் வந்து காலத்தில் இல்லைனா லைவில் வந்திருக்கலாம். நினச்சேன் லைவில் தான் வரலாம்னு நினச்சேன். எனிவே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் போடுங்க. அண்ட் வில் see you again guys, and thank you so much and cheers.